பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஷூட் பண்ணதா இல்ல இல்ல போக விட்டு எடுக்க பீப்புள் ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. அவங்க யாருக்குமே ஷூட் நடக்குதுன்னு ஒரு விஷயமே தெரியாது. இன்கேஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கூட ப்ரீ வெட்டிங்ன்றோம், இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ன்றோம், இல்லைன்னா அதனால அவங்க நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க லைஃப் ரன் ஆகிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பயங்கரமா தினேஷ் தான் சப்போர்ட். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கேண்டிடாகவும் இருக்கணும், அதே மாதிரி எங்கேயுமே இது தட்டிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கணும், அந்த கான்வர்சேஷன் கரெக்டாக கேப்சர் பண்ணணும். அதெல்லாம் பயங்கரமாக. ஏன்னா பொதுவாக சினிமா டீம்னாலே நிறைய பேர் இருப்பாங்களா, இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க. அதான் கொரில்லா ஷூட்டிங் மாதிரி எடுத்துட்டோம். சும்மா ஒரு 10 பேர் மட்டும் போவோம். போயிட்டு அங்கங்கே கொரில்லா ஷூட்டிங்னா க்ரூவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இந்த யூனிட் வேன் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மொத்தம் ஒரு 10 பேர். கேமராமேன், அவங்க கூட ஒரு 2 பேர் ஆர்டிஸ்ட்டு, இப்போ நான் எங்கள் செட்டில் ஒரு 2 பேர், ஒரு 10 பேர் மேக்ஸிமம் 10-12 பேருக்குள்ளார அங்கங்கே நின்றுருப்பாங்க. பப்ளிக்காக இருப்பாங்க. நாங்கள் ஃபோன் காலில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இப்போ அனுப்பிட அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ரிஹர்ஸ் பண்ணோம். அந்த லொக்கேஷனில் போய் ஆக்டர்ஸ் வச்சு ரிஹர்ஸ் பண்ணனால அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. என்ன நேரத்தில் என்ன பேச போகிறோம் எல்லாமே தெரிஞ்சிச்சு.